பரோட்டாக்கு எப்படி சால்னா வைக்கலாம், எம்டி சால்னா எப்படி வைக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி ரோட்டு சைடில் வைக்கலாம், அந்த ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக அழகாக திக்காக வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். என்னெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன்னா, ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன், சில்லி, அதுக்கு 2 சில்லியை நான் எடுத்திருக்கேன், ஹாஃபாக வெட்டியிருக்கேன். அப்புறம் புதினா, மல்லிக்கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலாவுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு 2 சின்ன ஆனியன், அப்புறம் லவங்கம், அதுக்கப்புறம் கசகசா, ஏலக்காய், இவ்வளோவும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டு அதில் நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கேன். அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். கிராம்பு சேர்த்துக்கணும். இதுக்குள்ளே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஆனியன் நல்லா வசந்ததுட்டா நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லாவே வசக்கிக்கலாம். இப்போ அது தேவையான அளவுக்கு வசங்கிடுச்சு. இது கூட நம்ம சில்லி சேர்த்துக்கலாம். அது கூட புதினாவும் மல்லிக்கீரையும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண முன்னாடி டொமேட்டோவும் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோலாம் நல்லா வசங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா தொக்கு போல் வர அளவுக்கு நம்ம நல்லாவே அதை வசக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசங்கிடணும். அப்போல்லாம் அந்த புளிப்பு தன்மை தெரியாமல் அது ஒரு டேஸ்ட்டுக்கு இருக்கும். அது கூட நான் எனக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். சால்ட் வந்து இது போதும், சால்ட் வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு தோணிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அது கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வசங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாகளை இதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அது என்னென்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வசக்கிக்கலாம். இது கூட சேர்த்து இது கூட நம்ம முந்திரி பருப்பு, அது கூடவே கோக்னட், நம்ம கோக்னட் திருவி வச்சுருக்கேன். ஸோ அது முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இது கூட நம்ம கசகசாவும் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனியா வந்து நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் மஞ்சள் பொடி வந்து ஒரு 2 சிட்டிக்கே போட்டுக்கலாம். இதில் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி விட்டதுக்கப்புறம் அது கொதி வர்றதுக்காண்டி நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கா இந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட அதை அப்படி மொத்தமாக அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதில் இருக்கிற அதுலேயே வாட்டர் ஊற்றி நம்ம அதே இதில் சேர்த்துக்கலாம். நான் இது 2 கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு போக போக அது திக்காகும். நமக்கு போட்டிருக்க அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் இது நல்லா கொதி வர்ற அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா டெக்ஸ்சராக கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு 5 மினிட்ஸில். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி கொஞ்ச நேரம் புரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. இனி கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி. நம்ம எவ்வளோ அழகாக சால்னா வச்சிட்டோம். இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் சால்னா. எம்டி சால்னா எப்படி ஈஸியாக சூப்பராக வைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.